வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரத்த பொரியல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 ரத்தம் எடுத்து வச்சுருக்கேன். அதை ரத்தத்தை நல்லா உடச்சி வச்சுருக்கேன். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம். ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்தது ஒரு தேங்காய் மூலி எடுத்து நான் பூ சீவி வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க இந்த ரத்த பொரியலுக்கு தேவையானவை. நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு செய்யலாம். ஓகேவா? இப்போ நம்ம அடுப்பில் வானலை வச்சுக்கலாம். வானல் அடுப்பில் வச்சுட்டு வானல் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். வானல் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 to 3 ஸ்பூனுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம அடுத்தது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு பொரிய விடலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு தான் அது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் 2 மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு 2 இல்லை 3 கூட சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் இதுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ 2 மிளகாய் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது ஈஸியான மெத்தடு தாங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா, பாருங்கள் வெங்காயம் எப்படி வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரத்தத்தை இதில் ஊற்றிக்கலாம். இதை நான் ரத்தத்தை ஃபுல்லாக உடச்சி விட்டுட்டேன். நீங்களும் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டு நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் உப்புலாம் சேர்க்கவே கூடாது. மறந்து உப்பு சேர்த்துறாதீங்க. இதில் ஆல்ரெடி கடையில் வாங்கும் போதே அவங்க உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க. நம்ம உப்புலாம் சேர்க்கக்கூடாது. இது நல்லா நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துங்க. போட்டுட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விடணும். நம்ம இது நல்லா கிண்டி விடணும். அப்பப்போ கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருந்தாக்கா நமக்கு பீஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் கூட நம்ம கிண்ட கொஞ்சம் சின்னதாகிடும். இது தண்ணி விடும். நல்லா நம்ம கிண்ட கலர் சேஞ்ச் ஆகும். நமக்கு வெந்து வர்றது நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா அது வேக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கலர் மாறி வரும். உங்களுக்கே தெரியும். இது சத்தானதுங்க. நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் இந்த அப்புறம் கிண்டி விட்டுட்டே இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கலர் மாறி வரும். நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு. நமக்கு கலர் மாறினாலே தெரியும் வெந்துருச்சுன்ட்டு. நல்லா இந்த தண்ணி சுண்டி வரணும். தண்ணி நமக்கு சுண்டி வந்தால் தான் பீஸ் பீஸாக நம்மளுக்கு நல்லா உதிரியாக பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ 1 டீஸ்பூன் இந்த டைமில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டி விடணும். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டாச்சு. இதையும் நம்ம நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விட்டுட்டு இன்னும் 2 டைம் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக சுண்டி வந்துடும். பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெலாம் சுண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை அதில் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு உதிரியாக எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதே போல் நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டக்குன்னு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரத்த பொரியல் டக்குன்னு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டான சுவையான ரத்த பொரியல் ரெடி. எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை மற்றவங்களும் பிள்ளைங்களும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். ஓகே.
நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ வரும். ஓகே பாய்.